ஏ துளசி, யாரடி போன்ல? ஜோசியர். என்னடி சொன்னாரு? நீங்க தான் யார் சொன்னாலும் கேட்க மாட்டீங்களே. இந்த பூஜைய அண்ணன் தங்கச்சி தான் செய்யணும், இல்லனா தெய்வ குத்தம் ஆயிடும்னு ஜோசியர் சொன்னாரு. கேட்டீங்களா? இல்ல, எது பண்ணாலும் அங்க நான் தான் இருக்கணும்னு பூஜையில நீங்க உக்காந்தீங்க. இப்போ அதுவே உங்க புள்ளைக்கு ஆபத்தாயிடுச்சு. அதுக்கு நான் என்ன பண்றது? ஏய், என் உயிர் எடுக்காது. அவனுக்கு என்னடி ஆபத்து? என்ன ஏன் கேக்குறீங்க? ஜோசியரை போய் கேளுங்க. என்னம்மா இப்படி சொல்ற? ஜோசியர் உன்கிட்ட தானே சொன்னாரு. நீ சொன்னதானமா எங்களுக்கு தெரியும். எனக்காக சொல்லுமா, அவர் என்ன சொன்னாரு? அவங்க என்ன எதிரி மாதிரி பாக்குறாங்க, அதிகாரம் பண்றாங்க. நான் அதுக்கு சொல்லணும்? அவ ஏதோ டென்ஷன்ல பேசிட்டாமா. பூஜை நடக்கிற நேரத்துல பிள்ளைங்களுக்கு ஆபத்துன்னு சொன்னா தாய் மனசு பதட்டப்படாதா? ப்ளீஸ்மா துளசி, எனக்காக சொல்லுமா. அந்த ராட்சசி எப்படி சொல்லுவான்? இவ்ளோ நேரம் நல்லா வாயாட தெரியுதுல்ல. சத்யவதி, நீ வாய மூடு. அவளை உசு பேத்துறத நீதான். துளசி ப்ளீஸ்மா, மாமா கேக்குறான்ல, எனக்காக சொல்லுமா. ஏய், மாமா கேட்டுட்டே இருக்காருல்ல, சொல்லுடி. மாமா, இது எல்லாமே ஜோசியர் சொன்னதுதான். சரி சொல்லுமா. ஜோசியர் என்ன சொன்னாருன்னு தெரியுமா மாமா? இதான் மாமா சொன்னாரு. கிரக ஓட்டம் சரியில்லை, ராகு கேது தப்பான இடத்துல இருக்கு. பூஜையை யார் செய்யணுமோ அவங்க செய்யலனா தெய்வ குத்தம் ஆயிடும்னு சொன்னாரு. இது தெய்வத்தோட பிராப்தமா, நடந்தே தீரும். என்ன மீறி நடந்துருமா? என்னோட பிரசன்னம் என்னைக்கும் பொய்க்காது. இந்த வருஷம் பூஜை நடந்தே தீரும். 14 வருஷமா தடைப்பட்டு நின்ன இந்த பூஜைய அண்ணன் தங்கச்சி தான் செய்யணுங்கிறது சம்பிரதாயம். இதுக்கு மாறா பண்ணா ஆண் வாரிசுக்கு ஆபத்துன்னு சொன்னாரு. நான் பொம்பளை புள்ள, விஸ்வா தானே ஆண் வாரிசு. இப்ப என்னடி சொல்ல வர? இந்த பூஜைய உங்க அம்மா தான் செய்யணுமா? ஜோசியர் அப்படிதானே சொன்னாரு. போன் பண்ணது அவர் தானே, நான் எப்படி நம்புறது? இது நாடகமா கூட இருக்கலாம்ல. இதை நான் ஏத்துக்கலனா? அம்மா, 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 என்னாச்சு? ஆஞ்சநேயா, விஸ்வா, ஆஞ்சநேயா, ஆஞ்சநேயா, என்னங்க? ஆஞ்சநேயா, 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 ஆஞ்சநேயா. டேய், என்ன விஸ்வா, என்னடா ஆச்சு? எதுக்கு இப்படி ஓடி வர? ஆஞ்சநேயா, ஆஞ்சநேயா, ஆஞ்சநேயா. என்னடா, எங்க இருந்துடா ஓடி வர? ஏண்டா, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஏதாவது சண்டையா? என்ன? இல்லம்மா, ஆஞ்சநேயா. ஏண்டா அப்படி பயப்படுற? என்னடா ஆச்சு? காப்பாத்து ஆஞ்சநேயா, ஆஞ்சநேயா, ஆஞ்சநேயா. என்னங்க இவன்? டேய் விஸ்வா, கண்ணை திறந்து பாருடா. அது பலராமர் கிருஷ்ணர்டா. நீ ஆஞ்சநேயான்னு வேண்டிட்டு இருக்க. என்னாச்சு உனக்கு? அப்பா, என்ன திருடங்க துரத்திட்டு வந்தாங்கப்பா. கையில கத்தியெல்லாம் வச்சிருந்தாங்கப்பா. என்ன கொலை பண்ண பார்த்தாங்க. கொலையா? இந்தப்பா, தண்ணி குடி. பாத்துப்பா. போதுமாப்பா? போதுமா? இது பாரு, இது பாரு விஸ்வா, இது பாரு. நீ எதுக்கும் பயப்படாதடா. நல்லா யோசிச்சு கரெக்டா சொல்லு.
யாராவது ரவுடி பசங்க குடிச்சிட்டு வந்து உன்கிட்ட கலாட்டா பண்ணாங்களா? இல்லம்மா. அவங்க திருடங்கன்னு நீ எப்படிடா சொல்ற? அம்மா, அவங்க கன்ஃபார்மா திருடங்கதாம்மா. என்கிட்ட செயினை முதல்ல கேட்டு மிரட்டினாங்க. ஜஸ்ட் மிஸ்ஸுமா. இல்லனா என்ன கத்தியாலே குத்தி இருப்பாங்க. இந்நேரம் நான் செத்துருப்பேம்மா. அச்சச்சோ. நான் முதல்ல ரொம்ப பயந்துட்டேம்மா. என்ன பண்ணலாம்னு யோசிச்சேன். டக்குன்னு ஒரு ஐடியா தோணுச்சு. ஜெய் ஆஞ்சநேயான்னு சொல்லி அப்படியே தப்பிச்சு ஓடி வந்துட்டேம்மா. அந்த கடவுள் தாம எனக்கு இந்த லைஃபே கொடுத்திருக்காரு. உயிரோட வந்தது பெரிய விஷயமா. ஜெய் ஆஞ்சநேயா, ஆஞ்சநேயா. அடேங்கப்பா. என்னடா அநியாயமா இருக்கு? அந்த திருடனுங்களால தப்பா ஏதாவது நடந்திருந்தா என்னடா பண்றது? கடவுள் புண்ணியத்துல ஒண்ணும் நடக்கல. நீ எதுக்குடா கண்ட நேரத்துல வெளியில போற? உயிரை விடுறதுக்கா? இதுக்குதான் இவனை வெளியில எங்கேயும் போக வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கேன். என் பேச்சு யாரு கேக்குறா? டேய், அவங்க செயின் பறிக்கவா வந்தாங்க? இதுதான் உங்க ரியாக்ஷனா? திருடனுங்க பின்ன எதுக்குங்க வருவாங்க? நீங்க பெரிய போலீஸ் அதிகாரி, கமிஷனர் ஆஃப் போலீஸ். உங்க ஏரியாவுல போலீஸோட புள்ளைக்கே பாதுகாப்பு இல்ல. லா அண்ட் ஆர்டர் அப்படி இருக்கு. பைரவி, இப்போ இது அவசியமா என்ன? டேய் விஸ்வா, யாருடா அவங்க? எந்த ஏரியா? நல்லா கேட்டீங்க. திருட வரவனுங்க ஐடி கார்டையும் ஆதார் கார்டையும் நெத்தியில ஒட்டிக்கிட்டா வருவானுங்க. அவனுங்க யாரு, எந்த ஏரியான்னு நீங்க தாங்க விசாரிக்கணும். சரி, விசாரிக்கிறேன். கம்ப்ளைண்ட் கொடுக்கணுமா? ரொம்ப ரூல்ஸ் பாப்பீங்களே, அதான் கேட்டேன். பூஜை முடியட்டும், நானே விசாரிக்கிறேன். ஜோசியரு அப்பவே சொன்னாரு. அவரு சொன்னபடியே நடந்துருச்சு. சந்தேகமே இல்லாம இது தெய்வ குத்தம்தான். விஸ்வா, ரொம்ப அடிபட்டுருச்சா? ஏய், எனக்கு ஒன்னும் ஆகல. கை காலெல்லாம் நல்லா இருக்குல்ல? ஏய், என்ன கலாய்க்கிறியா இல்ல திருடங்க என்ன கத்தியால குத்தலன்னு ஃபீல் பண்றியா? அதுக்கில்ல விஸ்வா, ஜோசியர் ஐயா என்ன சொன்னாருன்னா, பூஜையில தெய்வ குத்தம் ஆச்சுன்னா வாரிசுக்கு கையில காலெல்லாம் அடிபடும், உயிருக்கே ஆபத்துன்னு சொன்னாரு. நல்ல வேளை தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சு. ஓ, அதான் மேட்ரா. ஆனா பூஜை பண்றது நல்ல விஷயம் தானே? பூஜை பண்றது நல்லதுதான். ஆனா தப்பா பண்ணா குத்தமாயிடும். கடவுள் விஷயத்துல எச்சரிக்கையா இருக்கணும். ஏய் துளசி, நீ பேசாம அவனே பயந்து போயிருக்கான். அம்மா, நான் ஜோசியர் சொன்னதை தானே சொன்னேன். வாரிசுக்கு ஆபத்துன்னு சொன்னாருல்ல. இங்க தெய்வ குத்தம் ஆயிடுச்சுமா. என்னம்மா? அம்மா, டைம் ஆகிக்கிட்டே இருக்கு. தீபாராதனை காட்டி பூஜையை முடிச்சுடலாமா? என்ன குருக்களே, இப்ப அதுவா முக்கியம்? நாங்க பேசிக்கிட்டது உங்க காதுல விழவே இல்லையா? இங்க என்ன நடக்குதுன்னு நீங்க பாக்கல? பூஜையில தவறு நடந்தா வாரிசுக்கு பிரச்சனை வரும்னு சொன்னாங்க. ஏன் புள்ளையும் அதுக்கேத்த மாதிரி ஆபத்துல இருந்து தப்பிச்சு வந்திருக்கான். நீங்க என்னடானா பூஜையில வந்து உட்காருன்னு சொல்றீங்க? இங்க அவ என்ன நினைக்கிறாளோ அதுதானே நடக்குது. எனக்கு பூஜையை விட என் மகன்தான் முக்கியம். பூஜையில உட்காரணும்னு அவதான ஆசைப்பட்டா அவளையே உட்கார சொல்லுங்க. அவ ஆசைப்படியே நடக்கட்டும். அவளை கூட்டிட்டு போய் பூஜை பண்ணுங்க. இது சுபத்ரா பலராமர் பூஜை. தங்கச்சி தான் செய்யணுமா. அண்ணன் கூட ஒன்னா உட்காந்து அவளே செய்யட்டும். பெருந்தன்மையா விட்டு தரீங்களா? இந்த கதையெல்லாம் இங்க நடக்காது. இத யார் ஏத்துப்பாங்க? நீங்க வான்னு சொன்னா வரணும், போன்னு சொன்னா போகணும், பூஜையில உட்காருன்னா உட்காரணும். எங்களுக்கும் தன்மானம் இருக்கு.
அம்மா இந்த பூஜையில கலந்துக்கணுங்கிற அவசியம் நமக்கு இல்ல. நீ இதுக்கெல்லாம் ஒத்துக்காத. ஏய் வா முதல்ல கிளம்பு வா. ஏய் துளசி, வாமா மா கிளம்புன்னு சொல்றேன்ல. துளசி ஏய் என்னடி எங்க கூப்பிடுற? ஏன் அவளை தடுக்கற? நான் இறங்கி வந்து பேசினா உனக்கு எகத்தாளமா இருக்கா? இது கடவுள் காரியம், பாதியில நிறுத்த முடியாது, நானும் பண்ண முடியாது. அவதான ஆசைப்பட்டா அவளே செய்யட்டும். சிவகாமி போ, போய் பூஜையில உட்காரு. உன் விருப்பப்படியே பூஜையை பண்ணு. என்னங்க அவகிட்ட சொல்லுங்க, வான்னு கூப்பிடுங்க, வந்து பூஜையை செய்யட்டும். என்ன உத்தரவு போடுறீங்களா? நீங்க சொன்னா நாங்க கேட்டே ஆகணுமா? அம்மா துளசி, அவளே டென்ஷன்ல இருக்கா, நீயும் அவளை சோதிக்காத, கொஞ்சம் மனசு வைமா. சிவகாமி, உன்னோட பாசம் உண்மைன்னா, அண்ணன் மேல நிஜமாவே நீ பாசம் வச்சிருக்கனா போய் பூஜையில உட்காரு. ஓ சிவகாமி, இது கடவுளோட விருப்பம். போ. வாமா போலாம். அம்மா போகாதம்மா, நான் தான் சொல்றேன்ல. துளசி துளசி, தயவு பண்ணி தடங்கல் பண்ணாதடி, உனக்கு புண்ணியமா போகும். பூஜையில நீ உட்காரணுங்கிறது தான் உன் பொண்ணோட ஆசை. இதுக்கு நானே தடையா இருப்பேனா? சரி போம்மா போ. வா சிவகாமி. வாங்க வாங்க. அம்மா நம்ம பூஜையில அவங்க எதுக்குமா? நீ ஒண்ணு சொல்லாதடா, அவங்களே செய்யட்டும், நாம தள்ளி நிக்கலாம். நீ வா. உட்காருங்கம்மா, பூஜையை தொடங்கலாம். ஓம் கேசவாய நமஹ, ஓம் நாராயணாய நமஹ, ஓம் மாதவாய நமஹ, ஓம் கோவிந்தாய நமஹ. இது கிருஷ்ணரோட லீலமா. நம்ம கையில என்னமா இருக்கு? அவரு நினைச்சாருன்னா சொடக்கு போடுற நேரத்துல எல்லாம் அப்படியே மாறிடும். இங்க இருக்கிறவங்க அங்க போவாங்க, அங்க இருக்கிறவங்க இங்க வந்துருவாங்க. ஓம் தாமோதராய நமஹ, ஓம் நந்தநந்தனாய நமஹ, ஓம் பக்தவத்சலாய நமஹ, ஓம் பாகவத பிரியாய நமஹ, ஓம் பாஞ்சஜன்யதராய நமஹ, ஓம் யாதவேந்திரசிகாய நமஹ, ஓம் வேணுகான விசாரதாய நமஹ, ஓம் லீலா வினோதனாய நமஹ. பூ எடுத்து பிரார்த்தனை பண்ணின்னு போடுவோம். அம்மா தீபாராதனை காட்டிடுங்கோ. ஹரிஹி ஓம் வசுதேவ சுதம் தேவம் ஹம்சசாணூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும் ஸ்ரீமதே சுபத்ரா பலராம சகேதனாய ஸ்ரீகிருஷ்ணாய நமோ நமः.
பூஜையில உட்கார வைக்க மாட்டேன்னு சொன்னீங்க, இப்ப என்ன பண்ணுவீங்க? பாத்தீங்கல்ல. அண்ணே, என்னம்மா? என்னோட ஆசைப்படியே பூஜை நிறைவா முடிஞ்சதுனே. ரொம்ப சந்தோஷமா இருக்குனே. எனக்கும் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. அண்ணே, இந்த சந்தோஷமான நேரத்துல நான் ஒரு கோரிக்கை வைக்கலான்னு இருக்கேன். அதை நீங்க நிறைவேற்றுவீங்களா? என்னன்னு சொல்லுமா? கண்டிப்பா நிறைவேற்றுறேன். உங்களால அதை நிறைவேற்ற முடியலனா சங்கடமா போயிடும். அதான் யோசிக்கிறேன். ஏன்னா என்னோட கோரிக்கைய இந்த ஜென்மத்துல உங்களால எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நான் நிச்சயம் நிறைவேற்றுவேம்மா. கோரிக்கை என்னன்னு சொல்லு. நான் கேட்க போறது துளசி விஸ்வா பத்தினது, அவங்க எதிர்காலம் பத்தினது. ஆனா உங்களால அதை நிறைவேற்ற முடியாது. ஏன்னா கோவில்ல அன்னிக்கிட்ட நீங்க சத்தியம் பண்ணிருக்கீங்க. அந்த துளசி எந்த சூழ்நிலையிலயும் நம்ம வீட்டு மருமகளாக மாட்டான்னு எனக்கு சத்தியம் பண்ணுங்க. துளசிக்கு விஸ்வாதான்னு நான் கோரிக்கை வச்சா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு? அதை நிறைவேற்ற முடியலனா நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க பண்ண சத்தியம் அதை தடுக்காதா? சிவகாமி, நீ நினைக்கிற மாதிரி நான் சத்தியம் பண்ணலாமா? நீங்க சத்தியம் பண்ணத நான் பக்கத்துல இருந்து பார்த்தேனே. நீ பார்த்திருக்கலாமா? நான் சத்தியம் பண்ணது உண்மை, அதை நீ பார்த்தது உண்மைதான். ஆனா நீ நினைக்கிற மாதிரி. சுவாமி, தீர்த்தம் வாங்கிக்கோங்க. சர்வ பாபக்ஷயகரம் சர்வ வியாதி நிவாரணம் அகால மிருத்யுகரணம் ஸ்ரீ கிருஷ்ண பாதோதகம் பாவனம் சுபம். சர்வ பாபக்ஷயகரம் சர்வ வியாதி நிவாரணம் அகால மிருத்யுகரணம் ஸ்ரீ கிருஷ்ண பாதோதகம் பாவனம் சுபம். சர்வ பாபக்ஷயகரம் சர்வ வியாதி நிவாரணம். விஸ்வா, சாமி பிரசாதம்டா, வேண்டான்னு சொல்லக்கூடாது. வாங்கிக்கோ. இதம் தீர்த்த பிரசாதேன ஜா அன்யதா சரணம் நாஸ்தி த்வமேவ சரணம் மம தஸ்மாத் காருண்ய பாவேன ரக்ஷ ரக்ஷ கிருஷ்ணா. எல்லாரும் அவங்கவங்க பிரார்த்தனைய பகவான்கிட்ட வேண்டுதலா வைங்கோ. எல்லாத்தையும் ஸ்ரீ கிருஷ்ணன் நிறைவேற்றி தருவார். எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இவருக்கே நான் தங்கச்சியா பொறுக்கணும். கண்டிப்பா துளசி தான் என் வீட்டுக்கு மருமகளா வரணும். கடவுளே, ரெண்டு குடும்பமும் பழையபடி ஒத்துமையா இருக்கணும். என் அம்மா எப்பவும் இதே சந்தோஷத்தோட இருக்கணும். துளசி மட்டும் என் வீட்டுக்கு மருமகளா வரவே கூடாது. அம்மா, இப்போ உனக்கு சந்தோஷமா? நீ ஆசைப்பட்டத நான் செஞ்சு முடிச்சிட்டேன். பலராமரும் சுபத்ராவோட பூஜையை ஏத்துக்கிட்டாரு. இதுதான் துளசியோட கிருஷ்ணலீலை. அம்மா, நீங்க மோசம் போயிட்டீங்கம்மா. அந்த துளசி தான் ஏதோ சதி பண்ணிருக்கா. சிவகாமி ஜெயிச்சிட்டா, நீங்க தோத்துட்டீங்க. நீங்க கொஞ்சம் என்னன்னு விசாரிங்கம்மா.